தங்கமயில் விவகாரத்தை காமிப்பாங்கன்னு பார்த்தா திருப்பி திருப்பி செந்தில் மீனா வச்ச பிரச்சனையையும் இந்த பக்கம் கதிர்ராஜ் பிரச்சனையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக செந்தில் வீட்டுக்கே வராரு. நைட்டு கதவை திறந்து உள்ளார போய் பார்த்தா உள்ளார மீனா இல்லைன்னு மீனாவை கால் பண்ணுறாரு. மீனா ஃபோன் எடுக்கல. கோமதி கால் பண்ணால் கோமதி ஃபோன் எடுத்து இங்கே தான் இருக்கா, நீ தானே இருக்க சொன்னா, நான்லாம் இருக்க சொல்லலை அப்படின்னு நேராக கிளம்பி வந்துடுறாரு. பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன்டா வாடா அப்படின்ட்டாங்க. கிளம்பி இங்கே போகிறாங்க. இங்கே போயிட்டு சாப்பிட்றியாடானா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் மீனா உள்ளவான்னு கூட்டு போய் நீ என்ன இங்கேயே இருந்துக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னா, ஆமாம் அப்புறம் நான் அவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன், என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை சமைச்சு இதை சமைச்சு வைக்கிறீங்க, அதெல்லாம் என் வேலையா அப்படின்னு இவங்க பேச அந்த கோபத்தை அந்த சண்டையில் கடைசியில் ஒரு மாடிக்கு போகிறேன் நான் அப்படின்ட்டு தான் அண்ணன் தம்பிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க எல்லாம் சீட் ஆடிட்டு இருக்காங்க. நைட்டு உங்கள் அப்பா வந்தால் ரொம்ப நேரம் முடிச்சிருக்க விட மாட்டாருன்னா நம்ம அங்கே வீட்டுக்கு போயிடலாம், மீனா எப்படியும் 10 நாள் மாதத்துக்கு இங்கே தான் இருப்பா போல, நம்ம அங்கே போயிடலான்னு கிளம்பி அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போய் இப்போ பழனி வேலையே சாப்பாடு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எதாவது சமைக்கிறாரு. சமைச்ச மாதிரி சமைச்ச ஒன்று எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சமைக்க எப்போ கற்றுக்கிட்டாருலாம் கேட்குறாங்க. நான் உங்கள் அப்பா ஓடி வந்த போதுலேருந்து உங்கள் அக்கா கூட தானே இருக்கேன், எங்கள் அம்மா கூட தானே இருக்கேன், உங்கள் அம்மா கூட அப்போயே நான் சமைக்க கற்றுக்கிட்டேன்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் அப்போவாச்சும் மனுஷன் மாதிரி இருப்பாராங்கிற மாதிரி இப்போ செந்தில் கேட்க இதெல்லாம் சரவணனுக்கு பிடிக்கல. அப்போ இருந்தே ஒரு மாதிரி ஹெட் மாஸ்டர் மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவார், அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பழகிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லி இங்கே இருக்கும் பொழுதே இப்போ இந்த மீனா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டா, எல்லாரும் தனியாக அந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தா அவள் எப்போ பார்த்தாலும் கிளம்பி அங்கே போய்க்கிறா அப்படிங்கும்போது கதிர் ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன், அவங்க அங்கே இருக்கதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க, நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் கதிர் என்ன பண்ணுறாரு, லேட்டாக படுத்தாலுமே ராஜியை வாங்க வாங்க வா வான்னு இழுத்து கொண்டு போயிட்டு இப்போ அந்த ப்ராக்டிஸ் கூப்பிட்டு போகிறாரு. அவங்களுக்கு டயர்டாக இருக்காங்க, ஒழுங்காக தூங்கலை, நைட்டெல்லாம் இப்போ ஏதோ ஃபோன் நோண்டிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவர் திட்டி ஃபோன் நோண்டிகிட்டு இருக்க பொறுப்பு இல்லையா, அவனையோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போகிறான், நட ஓடு அப்படின்னு ஓட வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க வேணும்னே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு திட்டுறாரு, 10 செகண்ட் லேட் ஆச்சுன்னு திட்டுறாருங்கிறதுக்காக மயங்கிற மாதிரி நான் ஒரு ட்ராமாவை போட்டுறாங்க. இவர் ஐயோ பதறி போயிடுறாரு, அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நான் ட்ராமா பண்ணேன்னு இவங்க சிரிக்க ப்ராங்க் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கடுப்பாய் நெஞ்ச தொட்டுப்பார், எப்படி படபடன்னு துடிக்குதுன்ட்டு எல்லாம் உயிரே போயிடுச்சு நீ மயங்கினோன்னு அப்படிங்கிறாரு. ஸோ இவரோட காதல் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்குது இதில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு நீங்கள் இந்த தங்கமயில் விவகாரத்தை என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.